ChatGPT வந்து கிட்டத்தட்ட 4 மாசம் ஆக போகுது. நிறைய பேத்துக்கு ஆல்ரெடி அதை பத்தி தெரியுது. ஆனா சில பேருக்கு அது என்னன்னு இன்னும் தெளிவா புரியல. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ChatGPTனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்றது, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இவர் பேரு ஹர்வின். இவர் கரண்டா ஒரு கம்பெனில ப்ரோக்ராமரா இருக்காரு. இவர் வாழ்க்கையில சொந்தமா முன்னேறணுன்றதுக்காக அவரோட கரண்ட் ஜாபை விட்டுட்டு ஒரு ஃபுட் ஆர்டரிங் ஆப்பை உருவாக்கி அது மூலியமா சம்பாதிக்கணும்னு இவருக்கு ஆசை. இவரே ஒரு ப்ரோக்ராமரா இருக்கிறதுனால பல மாசம் உட்காந்து இவரே அந்த ஆப்பையும் ரெடி பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்றாரு, இந்த ஆப்பை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய வேலை இருக்குன்னு. அதெல்லாம் முடிக்கணும்னா கண்டிப்பா இவர் வேலைக்கு நிறைய ஆளுங்களை எடுத்தே ஆகணும். உதாரணத்துக்கு அவர் சேல்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஆள் வேணும், மார்க்கெட்டிங் பண்ண ஆள் வேணும், ப்ரோக்ராமிங் அதாவது இந்த ஆப் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு ப்ரோக்ராம்ஸ் எழுதணும், அதுக்கு ப்ரோக்ராமர்ஸ் வேணும், வெப்சைட்ஸ் பிளாக்ஸ்ல இந்த ஆப்பை பத்தி போட்டு ப்ரமோட் பண்றதுக்காக இதுக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வேணும், அது இல்லாம கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும். இதுக்கெல்லாம் ஆள் எடுத்தாலே பட்ஜெட் எங்கேயோ போயிடுது. இதெல்லாம் யோசிக்கும் போதே ஹர்வினுக்கு தலை சுத்திருச்சு. இப்போ குழம்பி போன ஹர்வின் அவரோட ஃப்ரெண்டான அருணை போய் மீட் பண்றாரு. அப்பதான் அருண் சொல்றாரு, எதுக்கு நீ இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க, இவ்வளவு ஆள்லாம் நீ வேலைக்கு எடுக்கவே வேணாம், அவ்வளவு சம்பளமும் நீ கொடுக்கவே வேணாம், ஒரே ஒரு ஏஐ டூல் இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஆச்சரியமான ஹர்வின், என்னப்பா சொல்ற, நான் அதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே, கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் அருண் ஹர்வினுக்கு ChatGPTயை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஓப்பன் ஏஐயோட ஒரு அற்புதமான படைப்பனும் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கொண்டதுன்னும் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ல வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இன்னும் குழம்பி போன அரவிந்த், எப்பா என்னப்பா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. நீ எல்லாம் ஒரு ப்ரோக்ராமர்னு வெளியே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு அருண் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஓப்பன் ஏஐன்ற ஒரு கம்பெனி ஏஐ பேஸ்டு ஒரு சாட் பாட்டை உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் தான் ChatGPT. இதோட ஃபவுண்டர்ஸ் யாருன்னா இலான் மஸ்க் அண்ட் சாம் ஆல்ட்மேன். இவங்க 2015 இதை உருவாக்குறாங்க. இந்த ChatGPTயை நவம்பர் 30 ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே இது 1 மில்லியன் யூசர்ஸை கெயின் பண்ணிருச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நெட்ஃபிளிக்ஸ் 41 மாசம் ஆச்சு 1 மில்லியன் யூசர்ஸை கெயின் பண்ண. ஃபேஸ்புக்கு 10 மாசம் ஆச்சு, இன்ஸ்டாகிராமுக்கு 2.5 மாசம் ஆச்சு. ChatGPT 5 நாள்ல 1 மில்லியன் யூசர்ஸை கெயின் பண்ணிருக்கு. ChatGPT 1, 2, 3, 4னு 4 வெர்ஷன்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. ChatGPT 1 7000 புக்ஸ்ல உள்ள இன்ஃபர்மேஷன் வச்சு கிரியேட் பண்ணாங்க. ChatGPT 2 அதை விட அப்கிரேட் ஆகி 8000 டாக்குமெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் வச்சும் 40 GB ஆஃப் டேட்டா வச்சும் கிரியேட் பண்ணாங்க. ChatGPT 3 45,000 டெராபைட்ஸ் டேட்டா வச்சு கிரியேட் பண்ணாங்க. ChatGPT 4 ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, ChatGPT 3ல 45,000 டெராபைட்ஸ் டேட்டா இருக்கு இல்லையா, அதை விட 500 டைம்ஸ் இன்க்ரீஸ்டான டேட்டாவை வச்சு தான் இந்த ChatGPT 4 பண்ணியிருக்காங்க. இவ்வளவு டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஒரு ஏஐ பேஸ்டு டூல்னால எப்படி வேணாலும் யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியும், அதுவும் வித்தின் செகண்ட்ஸில் அப்படின்னு அருண் சொல்கிறாரு. உடனே அரவின், கிட்டத்தட்ட கூகுள் மாதிரி தானே இருக்கு, அதுக்கு நான் கூகுளை யூஸ் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படின்னு கேட்க, உடனே அருண், அப்படி கிடையாது, நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறேன். இப்போ உனக்கு ஃபேர்வெல் நடக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ நீ கூகுளில் போயிட்டு ஃபேர்வெல் ஸ்பீச் அப்படின்னு தேடினா நிறைய வெப்சைட்ஸ் வரும், அதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதை நீ உனக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் உன்னால் ஸ்பீச்சை கொடுக்க முடியும். ஆனால் இங்கே ChatGPTயில் உன்னோட எக்ஸாக்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீ கொடுத்துட்டேன்னா அதுவே உனக்கான ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச்சை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரும். அதுதான் ஒரு நார்மல் சர்ச் இன்ஜினுக்கும் ஏஐ பேஸ்டு டூலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னு அருண் சொல்கிறாரு. சரி, இப்போ இந்த ChatGPT எப்படி ஹர்வினுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ முதல்ல சேல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, Give me a sales pitch for food ordering app named Whiteboard Nation Bites அப்படின்னு கொடுத்துட்டாலே அது சூப்பரான ஒரு சேல்ஸ் பிட்சை ஹர்வினுக்கு அது ரெடி பண்ணி கொடுத்துரும். இல்லை அது கொஞ்சம் ஒரு ஃபன்னி மேனரில் வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சேல்ஸ் பிட்சை ChatGPT மாற்றி கொடுத்துரும். சரி, சேல்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து மார்க்கெட்டிங் வருவோம். என்ன மாதிரியெல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நான் என்னோட ஃபுட் ஆர்டரிங் ஆப்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ChatGPT கேட்டால் அது நிறைய பாயிண்ட்ஸில் சூப்பராக ஐடியாஸ் கொடுக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒன்று ஹர்வின் அவருக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே ஹர்வின் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்காக ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸ்லாம் வேணும்னு ChatGPT கேட்டாலும் அதையும் ChatGPT கொடுத்துரும். சரி, இப்போ ப்ரோக்ராமிங்க்கு வருவோம். அரவிந்த் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமர். அவர் எழுதி வச்ச கோடெல்லாம் இதில் போட்டு டீபக் பண்ணிக்கலாம். இல்லை அதுட்டே சாம்பிள் கோடிங் கேட்டாலும் அதுவே சூப்பராக கோடிங் எழுதி தரும். அதை அவரோட ஆப்புக்கு ஏற்ற மாதிரி அவர் மாடிஃபை பண்ணிக்கலாம். இதனால ஹர்வினுக்கு டைம் ரொம்ப மிச்சமாகும். இப்போ அடுத்ததா ஹர்வின் ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணி அவரோட ஆப் அது மூலியமா ப்ரொமோட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பட் அதுக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வேணும். இப்போ அவர் ChatGPT பிரியாணி பற்றி ஒரு பிளாக் எழுதி கொடு அப்படின்னு கேட்டால் அதுவே ஒரு சூப்பரான ஒரு பிளாக் எழுதி தரும். இவ்வளோ வேர்ட்ஸ்
வேர்ட்ஸ்குள்ளே தான் இருக்கணும்னு அதையும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை எழுதி கொடுத்துரும். அது மூலியமா அவரோட ஆப்பை அவர் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வரும். இனிஷியல் டைம்ஸ்க்கு என்னாலேயே கஸ்டமர் சப்போர்ட்டை மேனேஜ் பண்ண முடியும்னு ஹர்வின் நம்பினார்னா அவர் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவரோட ஆப்போட சர்வர் டவுன் ஆகுது, அந்த நேரத்துக்கு கஸ்டமருக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக எப்படி அந்த ரிப்ளை வேணுன்றதையும் சாட் ஜிபிடி மூலியமாகவே அதை அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ஹர்வனுக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் சேல்ஸுக்கு, மார்க்கெட்டிங்க்கு, ப்ரோக்ராமிங்க்கு, கண்டென்ட் கிரியேஷனுக்கு, கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆள் எடுக்கணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தாரு. இப்போ அது எல்லாத்தையுமே சாட் ஜிபிடி பார்த்துக்குச்சு. சரி, அப்போ சாட் ஜிபிடிட்ட டிஸ்அட்வான்டேஜஸே இல்லையான்னு கேட்டால் இருக்கு. மெயினான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சாட் ஜிபிடி கிட்ட 2021 செப்டம்பர் வரைக்குமான டேட்டா மட்டும்தான் இருக்கு. நீங்கள் ரீசெண்டாக நடந்த எதையாவது கேட்டால் அதுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நான் 2022 வேர்ல்டு கப்பை யார் ஜெயிச்சான்னு கேட்டா அதுக்கு தெரியாது. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் 2022ன்றது ஒரு ஃபியூச்சர் தான். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ஹியூமன் செலவுக்கு இதுக்கு காமன் சென்ஸ் கிடையாது, அண்ட் ஹியூமன் செலவுக்கு இதுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸும் கிடையாது. இன்னொன்று, நம்ம சொல்ற கான்டெக்ஸ்ட்டை இது வேற மாதிரி கூட புரிஞ்சுக்கும். அதே மாதிரி மல்டிபிள் டாஸ்க்கை இந்த சாட் ஜிபிடினால பண்ண முடியாது. அண்ட் இதில் அக்யூரசி ப்ராப்ளம், இல்லை டைப்போ எரர், இல்லை கிராமட்டிக்கல் இஷ்யூஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்டிக்கல் இது மூலியமா எழுதுறோம்னா நம்ம ஒரு தடவை கடைசியில் அதை படிச்சு பார்த்து ஏதாவது தப்பு இருந்தால் அதை மாற்றணும். மேபி அடுத்த வெர்ஷன்ஸ்ல இது இன்னும் பெட்டர் ஆகும். அடுத்து ஒரு முக்கியமான கவலையா பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா இது நிறைய பேரோட வேலையை எடுக்க போகுது. நீங்களே பார்த்தீங்க இது எந்த அளவுக்கு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுது, எந்த மாதிரி வேணாலும் நம்ம அதை மாடிஃபை பண்ண முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லை ப்ரோக்ராமர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேரோட வேலைகளை இது கேள்விக்குறியாக்குது. ஆனால் இப்படி தான் நம்ம அடுத்தடுத்து முன்னேறி போகணும். ஏன்னா இப்படி தான் கம்ப்யூட்டர் வரும்போதும் சொன்னாங்க நிறைய பேரோட வேலை போகுதுன்னு, மிஷின்ஸ்லாம் வரும்போது சொன்னாங்க நிறைய பேரோட வேலை இதனால போக போகுதுன்னு. ஆனா அவங்க இருக்கிற துறையில அவங்கள மெருகேத்திக்கிட்டு அப்டேட்டடா இருந்தாங்கன்னா அவங்கள எந்த ஒரு எக்ஸ்டர்னல் திங்னாலையும் வேலையை விட்டு அனுப்ப முடியாது. சரி, டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பேசிட்டோம். இப்போ நிறைய பேருக்கு மனசுல ஓடிட்டு இருக்க ஒரு கொஸ்டின், அது என்னன்னா சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியுமா? அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். ட்ரெமெண்டஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி நம்ம மணி ஏர்ன் பண்றதுக்கு. இப்பவே நிறைய மக்கள் அவங்களோட ஸ்கில் பிளஸ் இந்த சாட் ஜிபிடி ரெண்டையும் யூஸ் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் சாட் ஜிபிடி மூலியமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் சாட் ஜிபிடி இருந்தால் மட்டும் பத்தாது, உங்களோட இன்வால்மெண்ட்டும் ஸ்கில்ஸும் இருந்தால் மட்டும்தான் நம்ம சாட் ஜிபிடி மூலியமா மணி ஏர்ன் பண்ண முடியும். அதை இந்த வீடியோலேயே நான் ஆணித்தனமாக சொல்லிடுறேன். சாட் ஜிபிடினா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப முக்கியம். அது மூலியமாக தான் நான் அடுத்தடுத்த வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து வேணுன்றதை எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறேன்.